இவரால மட்டும் எப்படி இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு உழைக்க முடியுதுன்னு நான் நெறைய நாள் நெனச்சிருக்கேன். ஒரு 26 வருஷம் வெளிநாட்ல அவரோட வாழ்க்கையில முக்காவாசி வாழ்க்கைய வெளிநாட்டிலேயே கழிச்சு, தன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும்ன்னு உழைச்சு இன்னைக்கு தான் ஒரு மனுஷன் ரிட்டயர்ட் ஆயிருக்காரு. அவர் யார் தெரியுமா? எங்க அப்பாங்க. இன்னைக்கு தான் எங்கள் அப்பா அந்த வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்த நாளுக்காக நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்தேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் ஒரு இடத்துல வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்போதெல்லாம் நான் எங்கள் அப்பாவை தான் நினச்சிக்கிருவேன். அவர் பட்ட கஷ்டத்துக்கு மத்தியில் நமக்கு இருக்கிற கஷ்டம்லாம் ஒரு பர்சன் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஏதாவது மனசு சரியில்லைன்னா அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினோன்னா அவர் கொடுக்குற ஆறுதல்லையே என் மனசு எல்லாமே லேசாயிடுங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி பேசாட்டாலும் எங்கள் அப்பாவோட ஃபோன் எப்போவுமே எங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு டைம் ஃபோன் எடுக்கலைன்னு வைங்களேன், ஒரு 10 தடவை மிஸ்டு காலாவது வரும். தன் பிள்ளை எப்போ பேசுவான்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்டவங்க தான் அப்பா.